Hi guys, this is me stupid. எனக்கு பிடிச்ச 2 ஆக்டர் ஒரே மூவியில் நடிச்சிருக்காங்க. அந்த மூவி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட நேம் தான் Good Will Hunting. This movie is written by Matt Damon and Ben Affleck. It won 2 Oscar awards in 2 different categories, which is Best Original Screenplay for Matt Damon and Ben Affleck and Best Supporting Character for Robin Williams. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எழுதுகிறப்ப அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். இந்த மூவிக்கு 2 கேட்டகரியில் அவார்டு கிடைக்கும், அதுவும் ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ்கார் அவார்டு கிடச்சிருச்சு, அதனால் இது நல்ல மூவியா? டோன்ட் ஃபால் ஃபார் அவார்ட் கைஸ், ஜஸ்ட் ஃபீல் த எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மூவி. இந்த மூவியோட ஸ்டோரியை ஒரு 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா, வில் ஹண்டிங் அப்படின்ற நேம் இருக்க ஒருத்தவன் ராபின் வில்லியம்ஸ்கிட்ட போகிறான். அங்கே ராபின் வில்லியம்ஸ் அவனை குட் வில் ஹண்டிங்காக மாற்றுறாரு. அப்படி குட் வில் ஹண்டிங்காக மாறினவன் கிளைமேக்ஸில் ஹண்டிங் த குட் வில்லாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான். இதுதான் இந்த படத்தோட 1 லைனு. இது 1 லைனா? இந்த படத்தில் நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் அது பேர் அன்னோன் ஃபேக்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி எழுதினது மேட் டேமன் தான் ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எதுக்காண்டி எழுதியிருப்பார் அப்படின்னா, அவர் ஹார்வர்டில் படிக்கிறப்ப இங்கிலீஷ்க்கு ஒரு அசைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எழுதின ஒரு 40 பேஜஸோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் தான் இந்த குட் வில் ஹண்டிங்கு. அப்புறம் இதை மூவியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு பென் அஃப்லெக்கோட ஹெல்ப் மூலிமா 2 பேரும் சேர்ந்து பெரிய ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் இதை எழுத ஆரம்பிக்கிறப்ப இந்த மூவியோட ஜானரே வேறு. ஆக்சுவலாக இதை ஒரு கவர்மெண்ட் த்ரில்லர் மூவியாக எடுக்கலாம் தான் நினச்சிருப்பாங்க. எப்படின்னா, மேட் டேமனோட இன்டெலிஜென்ஸ் மூலிமா அவன் பண்ணுற தப்புலேருந்து எப்படி அவன் எஸ்கேப் ஆகுறான் கவர்மெண்ட்டேருந்து, இப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கான்செப்டாக யோசித்தாங்க. பட் லேட்டராக டேரக்டர் ராப் ரெய்னர் வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, எமோஷ்னலாகவே போயிருங்களேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இருக்க ஒரிஜினல் ஜானர்லேயே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்தோட மிடில் ஒரு சீன் வரும். அது என்னென்னா, ராபின் வில்லியம்சன் வந்து தன்னோட ஒய்ஃப் வந்து தூங்குறப்ப ஃபாட் பண்ணுவா அப்படின்றத சொல்லிட்டு சிரிப்பாங்க. அந்த சீனில் மேட் டேமன் சிரித்தது வந்து ஜென்யூனான ஒரு லவ் தான். ஏன்னா இந்த விஷயம் வந்து ஸ்கிரிப்டில் இருந்திருக்காது. ராபின் வில்லியம்ஸ் தான் ஆன் த ஸ்பாட்டில் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணியிருப்பார். ராபின் வில்லியம்ஸுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஹேபிட் இருக்குது. எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் தன்னால் எவ்வளோ இம்ப்ரோவைஸ் பண்ண முடியுமோ அதை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆன் த ஸ்பாட்டில். அந்த சீனை நீங்கள் மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கேமரா ஷேக் ஆகும். யாருமே ராபின் வில்லியம்ஸ் இதை சொல்லுவார்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேமராமேனே கொஞ்சம் சிரிச்சிருப்பார், அதனால் கேமரா ஷேக் ஆகிருக்கும். My wife used to fart when she was nervous. She had all sorts of wonderful little idiosyncrasies. She used to fart in her sleep. I'm sorry I shared that with you. One night it was so loud it woke the dog up. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க ஒவ்வொரு ஸ்டூடியோவாக போகிறப்ப எல்லா ஸ்டூடியோவில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேட்டுக்கும் பென்னுக்கும் ஒரு ஃபேக் செக்ஸ் சீன் வச்சிங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட்டாக இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணது மிராமேக்ஸு. ஐ திங்க் தே ஆர் ஸ்ட்ரைட், தட்ஸ் வை தே புட் அ சீன் பிட்வீன் மேட் டேமன் அண்ட் ஹிஸ் கேர்ள். அந்த பார்க் பெஞ்ச் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் தான் ராபின் வில்லியம்ஸ் வந்து மேட் டேமனோட எல்லா எமோஷ்னல் பேரியர்ஸையும் உடச்சிருப்பார். அந்த சீனே கொஞ்சம் பார்க்குறவே நல்லாயிருக்கும். அங்கே எடுத்த எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. ராபின் வில்லியம்ஸ் இருக்க அந்த தெரப்பிஸ்ட் ஆஃபீஸ் வந்து 2014 ராபின் வில்லியம்ஸ் இறந்தக்கப்புறம் அந்த ஸ்பாட்டை மெமோரியல் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. அந்த ஆஃபீஸ் எப்படி மெமோரியல் ஸ்பாட்டாக மாற்றினாங்களோ அதே மாதிரி அந்த பார்க் பெஞ்சையுமே அவங்க மெமோரியல் ஸ்பாட்டாக மாற்றிருந்தாங்க. திஸ் இஸ் ஆல் த அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் குட் வில் ஹண்டிங் மூவி. இந்த படத்தில் மேட் டேமனோட கேரக்டர் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன். பட் கூட இருக்க யாருமே அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நான் இன்றைக்கி வேலைக்கு போனேன்னா அதில் எனக்கு காசு வரும், அதை வச்சு நான் இது பண்ணிக்கிடுவேன், அப்படி தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க யாருக்குமே மேட் டேமன் அளவுக்கு பிரெயின் இருந்திருக்காது. பட் மேட் டேமனுக்கு இருக்கிற பிரெயினுக்கு அவங்க கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க, நீ எங்கள் கூட சேர்றதை விட தனியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஈவன் பென் அஃப்லெக்கே சொல்லியிருப்பான், நீ வந்து உன்னை நான் டெய்லி காலைல கூப்பிட வருவேன், பட் நானே நினைப்பேன் நான் கதவை தட்டுறப்ப நீ அங்கே இருக்கக்கூடாது, நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது, ஸோ வேறு எங்கேயா போயிடணும், இல்லைனா ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், இப்படின்ற விஷயத்த பென் அஃப்லெக்கே மேட் டேமன்கிட்ட சொல்லியிருப்பார். இதே மாதிரி தான் மேட் டேமன் வந்து அந்த ஜீனியஸாக இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அந்த ப்ரொஃபஸர் வந்து அவனை ஜெயிலிருந்து கூப்பிட்டு அவனை வந்து தெரப்பிஸ்ட் கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அந்த படத்தில் மேட் டேமனை நல்லா புரிஞ்சுக்கிட்டது யாருன்னா, ரொம்ப வருஷம் கூடவே இருந்த பென் அஃப்லெக் கிடையாது, ராபின் வில்லியம்ஸ் தான். ஏன்னா ராபின் வில்லியம்ஸ்கிட்ட அந்த ப்ரொஃபஸர் வந்து அந்த மேட் டேமனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், அவனோட இன்டெலிஜென்ஸ் வந்து என்னையோட கூட இருக்குது, ஸோ அவனுக்கு வந்து என்னையோட சுப்பீரியரான ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருப்பார். பட் ராபின் வில்லியம்சன் என்ன சொல்லியிருப்பார்னா, அவனுக்கு இந்த விஷயம் தேவையானதை ஃபஸ்ட்டு கேளு, நீயா ஒரு விஷயத்தை திணிக்காத, அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்றது இந்த தெரப்பி செஷனில் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன், நீ எதுக்கும் கேட்டுக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பார்.
பட் மேட் டேமனுக்கு கடைசி வரை இந்த விஷயம் எதுவுமே பிடிச்சிருக்காது. என்கிட்ட ஒன்று இருக்குன்றது எனக்கும் தெரியுது, பட் நீங்கள் ஏன் அதில் ஆர்வமாக இருந்துட்டு என்னைய போட்டு திணிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் தான் மேட் டேமனுக்கு ஃபீல் ஆயிருக்கும். ஈவன் மேட் டேமன் அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப பென்னிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான், அந்த ப்ரொஃபஸர்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். ராபின் வில்லியம்ஸ்ட்டை மட்டும் லாஸ்ட்டில் ஒரு லெட்டர் அடிச்சுட்டு போயிருப்பான். ராபின் வில்லியம்ஸ் தன்னோட லவ் ஸ்டோரியை மேட் டேமன்ட்ட சொல்லியிருப்பான். அது என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு பேஸ்பால் மேட்சாக இருக்கும், அதோட டிக்கெட் ராபின்கிட்ட இருக்கும், பட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அப்படின்றதுக்காண்டி அந்த பேஸ்பால் மேட்சை இக்னோர் பண்ணிட்டு அவனோட லவ்வரை தேடி போயிருப்பான். அதே விஷயத்தை தான் கிளைமேக்ஸில் மேட் டேமனும் பண்ணியிருப்பான். Just tell him, sorry. I had to go see about a girl. Well, son of a bitch. He stole my life. மெய்யழகன் மாதிரி ஒரு படம் பார்க்கணும் அப்படின்ற பஸ்ஸில் நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிவ் அ ட்ரை இஃப் யூ ஆர் ஃப்ரீ. ஐ வில் see you in next video. Until then, peace.